Hi brothers and sisters, welcome to this video. காலையிலே pre-market reportல global market up, நம்ம market neutral, FI downside, gift nifty upside. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இல்லாது ஏதாவது நியூஸ் வந்து மார்க்கெட்டு சேஞ்ச் பண்ணலான்னு தான் என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா நிஃப்டி நாளைக்கு ஒரு பெரிய போட்டி இருக்குது, மல்யுத்த போட்டி. அது என்னங்கிறது நம்ம டெக்னிக்கலாக லாஸ்ட்டாக பார்ப்போம். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 3/4% மட்டும் டவுன் ஆகி 12.14 இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதிலே 12 அப்படி இருந்துகிட்டே இருக்குது. ஐஎன்ஆர் தான் அதே 87.89 லைஃப் டைம் லோ, இப்போ 87.44. அது ட்ரம்ப் தாரிஃப்னால அது மணி வீக்காக இருக்குது, அதுவும் நம்ம மனசில் வச்சுக்கணும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் மற்ற இதெல்லாம் டெய்லி அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி காலையிலே கிஃப்ட் நிஃப்டி அப்பில் ட்ரேட் ஆனதுனால ஹியூஜ் அப்புன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த சார்ட்டை பார்த்துங்க. எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 24,487, இன்று ஓப்பன் 24,586. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டக்க கேப் அப் ஆச்சு. அதுக்கப்புறமா 9:30 மணிக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு 24,535. அதுதான் இன்றைய லோ. அதுக்கப்புறமா 9:55 வரை கடன்னு மேலே ஏறிச்சு 24,614, 80 பாயிண்ட் அப்பு. அப்புறம் 12 மணிக்கு ஒரு 2 மணி நேரத்தில் மறுபடியும் கடன்னு கீழே இறங்கிச்சு 24,538, 80 பாயிண்ட் டவுனு. இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துட்டு மறுபடியும் சடன்னு மேலே ஏறி 3:30 மணி வரைக்கும் மறுபடியும் ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப் ஆகி 24,619. இன்னைக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான் மேலே கீழே நடந்து முடிஞ்சுது. இன்னைக்கு ஓப்பன் 24,586. டே கேண்டிலுக்கு மாற்றிடுறேன், இது கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இந்த கேண்டில் இதை கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துலாம். எஸ், 24,586, ஹை 24,664, லோ 24,535, க்ளோஸ் 24,619, 110 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஆனால் இது வந்து இன்சைட் கேண்டில் தான். இந்த பாருங்க, நேற்று ஒரு ரெட் கேண்டில், இன்னைக்கு அதுக்குள்ளேயே தான் கேண்டில். அதாவது எஸ்டர்டே ஹையையும் டச் பண்ணல, லோவையும் டச் பண்ணல. நாளைக்கு எதை பிரேக் பண்ணிட்டு போகணும்னு பார்ப்போம். இந்த சர்ப்ரைஸ் இருக்குது, அது டெக்னிக்கலாக பார்ப்போம். சரி, இப்போ வந்து 0.5% அப் ஆகி 131 பாயிண்ட்ஸ் அப்பில் முடிஞ்சிருக்கு. ஓகே, சப்போர்ட் 24,500, 24,300, ரெசிஸ்டன்ஸ் 24,800, 25,000. ரெட் கேண்டில் 12, கிரீன் கேண்டில் 39. டாப் கெய்னர் அப்போலோ இன்னைக்கு 8%, 7.9% அப்பு. இன்னைக்கு பார்மா செக்டரும் அண்டு ஆட்டோ செக்டரும் தான் நல்ல மேலே ஏறிச்சு. நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேறு, நாளை கழிச்சு லீவ் இருக்குது. ட்ரம்ப் புத்தின் மீட் வேறு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. சரி, ஹிண்டால்கோ 5% அப்பு, டாக்டர் ரெட்டி 2.25% அப்பு, ஹீரோ மோட்டோகா 2.5% அப்பு. டாப் லூசர் இண்டஸ் இந்தியா 1.25% டவுனு, அதானி போர்ட்ஸு 3/4% டவுனு, டைட்டான் 0.5% டவுனு, ஐடிசி 0.5% டவுனு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இன்சைட் கேண்டில் தான் போட்டிருக்கு. இதில் மாத்திரம் பாருங்க, சேம் இன்சைடு கேண்டில் தான். நேற்றுடைய ஹையை லோவை பிரேக் பண்ணலை. இன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்டு, 55,026 to 55,340. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அதே தான், 55,500. ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் 55,000, ரெசிஸ்டன்ஸ் 55,500. வெயிட்டேஜை பொறுத்தவரை இன்னைக்கு ப்ளஸ் 120க்கு வந்து ஹெச்டிஎஃப்சி ப்ளஸ் 18, நேற்று ஹெச்டிஎஃப்சி ப்ளஸ் 45. ஞாபகத்தை வச்சுங்க. இது சொல்கிறதே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான். இது வந்து எஃப்ஐடிஐசி எதை வந்து அதிகமாக வாங்கி மார்க்கெட் மேலே கீழே நாட்டுறாங்கிறத நம்ம ஒரு ஒரு நோட்புக்கில் கூட டெய்லி இந்த வெயிட்டேஜை எழுதி வச்சு பார்த்தாலே ஒரு புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஹெச்டிஎஃப்சி ப்ளஸ் 18, அப்போலோ ப்ளஸ் 13, ஹிண்டால்கோ ப்ளஸ் 11, ஏர்டெல் ப்ளஸ் 10. சரியா? கோல்டை பொறுத்தவரை இந்த சார்ட் பாருங்க, நீங்கள் 3,360 ஸ்லைட்டாக இன்னைக்கு ஏறி இருக்கு. சாரி, ஸ்லைட்டாக, ரொம்ப ஒன்றும் இல்லை. அந்த பெருசு பண்ணோம்னா நமக்கு தெரியும். அதாவது அந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் தான், மேலே கீழே மறுபடியும் கொஞ்சம் மேலே இருக்கு. அது 3,500 தான் லைஃப் டைம் ஹை. அதே மாதிரி இதை பொறுத்தவரை சில்வர் நல்லா ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு சில்வர் நல்லா பாருங்க, இன்னைக்கு 38.59. அது இப்போ உள்ள ஸ்விங் ஹை வந்து 39.502. அதே மாதிரி பிட்காயினும் செம ஏற்றம், அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. 1,23,216 தான் லைஃப் டைம் ஹை. இப்போ 1,20,500 ரொம்ப பக்கத்தில் இருக்கு, அதை உடைச்சிட்டு போறதுக்கு. சரியா?
ஸோ யூஎஸ் ஆயில் 62.83 இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா மார்க்கெட்டுமே கிரீன்ங்க. இன்னைக்கு ஒன்று கூட ரெட்டு கிடையாது. டோ ஜோன்ஸ் 0.5% அப், S&P 500 1.25% அப், நாஸ்டாக் 1.5% அப், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.25% அப், CSE இட்டாலி 0.5% அப், DX ஜெர்மனி 0.25% அப். அப்புறம் ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 2%, முந்தா நாள் நேற்று 1%, இன்னைக்கு 1.5% அப்பு. சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1.5% அப்பு, ஹாங்காங் ஹேங்சங் 2.5% அப்பு, தைவான் வெயிட்டேஜ் 3/4% அப்பு, கொரியா கோஸ்பி 1% அப்பு, SUT காம்போசிட் 1.5% அப்பு, சங்கை சைனா 0.5% அப்பு. எல்லாமே அப்பு. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் அப்பு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் டே. எதுவுமே கிடையாது ரெட்ல, எல்லாமே கிரீன். சரி, ஆப்ஷன் செயின் போய் பார்க்கும்போது சவுத் மேனிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நாளைக்கு வந்து இதனால நம்ம எக்ஸ்பைரி டே. நீங்கள் சப்போர்ட் சைடு பார்த்தா 24,600 to 24,400 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இதை ஜூம் பண்ணி கூட பாருங்கள். அதில் 24,600 2 லட்சம் கான்ட்ராக்ட், 24,500 2 லட்சம், பாக்கியெல்லாம் 1 லட்சம். ரெசிஸ்டன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா 24,600 to 650, 700, 750, 800, 900, 25,000 வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே 1 லேக் அப்படி இருக்குது. 25,000 மட்டும் 2 லேக் இருக்குது. சரியா? அடுத்து FID ஆக்டிவிட்டி நேற்று வந்து 3,398 கோடி விற்று 18,620 கோடி இந்த மாதத்தில் விற்றுருக்காங்க. விற்கிற சைடு தான் இருக்காங்க. அவங்க வந்து எந்த மாற்றமும் இல்லை. போன மாதம் 47,660 கோடி விற்றது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை ஜெர்மனியோட இன்ஃப்ளேஷன், க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸே இருக்குது. அப்புறம் செப்டம்பர் மாதம் வந்து ட்ரம்ப் வந்து இந்த UN அசம்பிளி எலெக்ஷன் PM மோடி போகிறாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்புடைய தாரிஃப் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து எஃபெக்ட் பண்ணுது. இது வந்து ட்ரிப்பூரில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, கிட்டத்தட்ட நிறைய பல கோடிகள், பல ஆயிரம் கோடிகள் பிரச்சனை இருக்குது இந்த தாரிஃப்னால. அது முடிவுக்கு வரணும்னு நம்ம இது பண்ணுவோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்புறம் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ரஷ்யா போகிறாரு மீட் பண்ணுறதுக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு கனெக்டிங் இருக்குது. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆஸ்க் ஏர் இந்தியா அண்ட் இண்டிகோ டு ரெஸ்யூம் ஃப்ளைட் டு சைனா நெக்ஸ்ட் மந்த்து. இது இந்தியா டுடேல வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து இன்னைக்கும் பாம்புகள் போட்டதாக காசா மேலே UK அண்ட் இது வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கிறதாக பிபிசியில் வந்திருக்கு. அங்கே அந்த இது போயிட்டுருக்கு. உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, அங்கே வார் நடந்துகிட்ருக்கு, அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. ஈரானில் அவருடைய அந்த சயின்டிஸ்ட்டை மறைமுகமாக ஒழிச்சு வச்சிருக்கிறதாக அந்த ஒரு நியூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து குளோபலான நியூஸு. டெக்னிக்கலாக 100 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இப்போதைக்கு நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ மற்றது என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சஸ்பென்ஸான நியூஸ்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். நிஃப்டிக்கு மாற்றிடுறேன். அதாவது இந்த வந்து வீக்லி கேண்டலுக்கு மாற்றுறேன். 1 2 3 4 5 6 வீக்லி கேண்டில் அழகா கீழே 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 போட்டு. இது அழகு இல்லை, ஏன்னா நமக்கு மனசு வரத்தான். ஏன்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸுக்கு இது எல்லாமே லாஸ் தான். லாஸ்னா பின்னாடி வந்துடும், எம்டிஎம் லாஸ்ன்னு வச்சுக்கோமே. சரி, இப்போ இந்த வாரம் கிரீன்ல இருக்கு. இது நாளைக்கு வந்து 24,346க்கு கீழே, அதாவது கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனால் இது வந்து ஒரு ரெக்கார்டு, ஒரு வரலாறு படைச்சிடும். இதனால வந்து நாளைக்கு கண்டிப்பா ஒரு போட்டி இருக்கும். எது? டிஎஸ்க்கு போட்டி இருக்கும். டிஎஸ் கண்டிப்பா இதை நடத்த விட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எஃப்ஐஸ் அஸ் யூசுவல் வித்துட்டு இருக்காங்க. நாளைக்கு கடுமையான ஒரு போட்டி இருக்கு. எக்ஸ்பைரி டே வேற. நாளை கழிச்சு யாருமே பொசிஷன் வைக்க மாட்டாங்க. இதனால நாளைக்கு முக்கியமாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நாள் இது. இந்த கோடு போடுற பாருங்க. இதுக்கு கீழே ரெட் கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சால் ஒரு ரெக்கார்ட், புதிய வரலாறு ஆகிடும். ஆனால் ஆகக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.